எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோர்க்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். என்ன அப்படி பார்க்குற? பொடி போடுற பழக்கத்தை நிறுத்திட்டேன், ஆனால் இந்த மூக்கை தொடச்சிக்கிற பழக்கத்தை தான் நிறுத்த முடியல. பழக்க தோஷம். நம்மளையே அறியாமல் சில சமயம் சில எண்ணங்கள் வரும், விரக்தியும் வரும். ஆனால் பாவம் மாமாவுடைய நிலைமை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவையும் நீயே பாரு, பொழுது விடியறது, பொழுது சாயறது, எல்லாரும் அவ வேலையை கவனிச்சுட்டு இருக்கோம். என்ன ஒன்று, யாரும் எதுலேயும் எந்த பிடிப்பும் இல்லாமல், ஒரு சுரத்தும் இல்லாமல் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை இது? ஆமாண்ணா, நானும் நினச்சி பார்க்குறேன். எல்லாமே நிமிஷமாக நடந்து முடிஞ்சிடுது. எல்லாரையும் தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. சந்தானம் இந்த ஆத்தை விட்டு ஜாக மாறி போனா. சொல்லுவா இல்லையா, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வரும் அப்படின்னு. அது நிதர்சனத்தில் இந்த ஆத்துல நடந்துடுது. என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. ருக்கு மனசு மாறி எல்லார்ட்டையும் சௌஜன்யமா நடந்துண்டா. தாயக்கட்டை, புளியாங்கொட்டை,
பல்லாங்குழி எல்லாமே விளையாடினோம். அவன் பிள்ளையான் இருக்கான்னு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சங்கராந்தி அன்னைக்கு எல்லாருமே குதூகலமா இருந்தோம். ஆமே கலகலப்பா இருந்தது. அப்பாடா, இந்த குடும்பத்துல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுதுன்னு நினைச்சோம். அந்த சமயத்துல பேரிடி, அதிர்ச்சி. அப்பா மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னே தெரிய மாட்டேங்கிறது. வெங்கட்டுவோட அகால மரணத்தினால அப்பா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டார். பாவம் அப்பா ரொம்பவே தளர்ந்து போன மாதிரி தெரியறார். அப்பாவோட உடம்புக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு வந்துடுத்துண்ணா. எனக்கும் அதே கவலை தான் அவையும். அதனால தான் அவர் கூடவே இருந்துட்டு என்னதான் என் மனசில் 1000 வருத்தம் வேதனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அடக்கிண்டு எதையாவது பேசி அவரை உற்சாகப்படுத்தலான்னு பார்க்குறேன். ஆனால் முடியலையே. நீங்களும் முடிஞ்ச வர முயற்சி பண்ணி தான் பார்க்குறேன். ஆனா இதுல இருந்து எப்படி மீள போறோன்னு தான் தெரியல. ம் ஆத்துல ஏதோ தனிச்சையா பண்ணிட்டு இருக்கோம், நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுலயுமே ஒரு பிடிப்பில்லாம கடமைகளை பண்ணிட்டு இருக்கோம். ருக்குவை பத்தி என்னன்னு சொல்ல வேதனையா இருக்கு. அவ இங்கேயே இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும். ஆனா அவ கோணத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவ செஞ்சதுதான் சரின்னு தோன்றது. அவ இங்கே இருந்திருந்தான்னா வெங்கட்டுவோட ஞாபகம் அவளுக்கு வந்துட்டே இருந்திருக்கும். அப்பா சொல்ற மாதிரி எல்லாம் கர்மான்னு தான் சொல்லணும். என்னப்பா தூக்கம் வரலையா? என்னைக்கு வெங்கட்டா போனானோ அன்னையோட என் தூக்கமும் போயிடுத்து. இதெல்லாம் வேணும்னா தேடிண்டோம். எல்லாம் பிராரப்த கர்மா. நான் எடுத்திருந்த ஒரு பெரிய தீர்மானத்தை சங்கராந்தி அன்னைக்கு எல்லாருண்டையும் வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அசம்பாவிதம். நான் எடுத்திருந்த முடிவை தெரியப்படுத்தாமல் அப்படியே மனசுக்குள்ளே அடைக்கிட்டேன். என்ன மாமா அது? ஏதாவது முக்கியமான தீர்மானமாக இருந்தால் எங்ககிட்ட தெரிவிச்சிருக்கலாமே. இல்லை சேஷு, அதை இப்போ சொல்கிறது வியர்த்தம். சமய சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அம்மா, குடிக்க கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு. இப்படி ஜலத்தை குடிச்சு குடிச்சு மனசை ஆத்திக்கிறேன். சேஷு, ருக்கு அவள் ஆத்துக்கு போய் 4-5 நாள் ஆகிடுத்தோ. பாவம் தனியாக இருக்கா. நான் போய் அவளை பார்க்கறது ஒன்றும் பண்ணு. நீங்கள் 2 பேரும் போய் அவளை பார்த்துட்டு வாங்க. இல்லை இல்லை, நேற்று கூட நான் வெளியில் போயிட்டு வரும்போது ருக்குவாத்துக்கு போய் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் வந்தேன்.
நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை சேஷோ. இந்தாங்கப்பா. ருக்கு தனியாக இருக்கா. அவளோட அன்றாட தேவைகளை எப்படி சமாளிக்கிறா, யார் அவளுக்கு உபகாரமாக ஒத்தாசையாக அனுகூலமாக இருக்கா. அரிசி பருப்பிலிருந்து உப்பு புளி முதற்கொண்டு எல்லாமே தேவைப்படுமே. அது மாத்திரம் இல்லை, அவள் சாப்பிட்றாளா, சரியாக தூங்குறாளா, எதுவுமே தெரியாமல் போயிடுத்தோ. இப்படி விட்டேத்தியாக இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவன் அடிக்கடி சொல்கிற மாதிரி எனக்கு அவன் மேலே ஒரு வாஞ்ச. அவனும் என் குழந்தை மாதிரி தானே. அதுக்காக மற்றவன் மேலே அன்போ அக்கறையோ குறைச்சல்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருங்கோ. நடுப்புற கொஞ்சம் திசை மாறி போனாலே தவிர ரொம்ப நல்ல பொண்ணும். நீங்கள் 2 பேரும் பொழைச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு அவளை போய் பார்த்துட்டு வாங்கோ. எப்படி இருக்கா, அவளுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு வாங்கோ. அவளாக கேட்க மாட்டா. நீங்கள் அவள் மனசை அறிஞ்சு நம்மளால் இயன்ற சௌகரியங்களை அவளுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். என்ன ஆச்சு? மாசிகம் வரப்போகிறது. அந்த புள்ளாண்ட நினைச்சா சரி, எந்துக்கும் என்னுடைய போட்டோம். அப்பா வேண்டாம்ப்பா, மனசுலயே துக்கத்தை பூட்டி வச்சுக்காதீங்கோ. ஏற்கனவே தளர்ந்து போயிருக்கேள். இப்ப கூட இவர்கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கப்பா. எனக்காவது என்னோட வேதனைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இவர் இருக்கார். அதே மாதிரி இவரும் வெளியில போய் 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்துடுறார். ஆனா நீங்க வெம்பி வெதும்பி போயிருக்கேள். அப்பா, உங்களை பார்த்தாலே என்னையே அறியாம நேக்கு கண் கலங்கிடுறது. அப்பா, எங்களுக்கு அவசரமாவது சகஜமா பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கப்பா. வாஸ்தவம் தான் மாமா. அவையும் சொல்கிற மாதிரி உங்களை இந்த நிலைமையில் பார்க்கறதுக்கு நேக்கு வயத்தை பேசுறது. அதுக்காகவாது நீங்கள் கொஞ்சம் பார்க்குறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், முடியலையே. சரி, நீங்கள் 2 பேரும் போய் படுத்துக்கோங்க. பாரு, பொழுது விடிஞ்ச உடனே மறக்காம அந்த குழந்தை போய் பார்த்துட்டு வந்துருக்கோ. மிரியமானம் மிருதம் பந்தும் शोचन्ते परिदेविनः आत्मनं न अनुशोचन्ति कालेन कवलीकृतम्